ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுகந்தி. வெல்கம் டு யோர் ரெசிபீஸ் டைரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் சட்னி. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு ரொம்ப சிவக்க வறுக்க வேணாம், ஏன்னா இதுலேயே நம்ம மற்ற பொருட்களையும் சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ லேசாக கலர் மாறி வந்துடுச்சு. 12லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 3 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. 5லிருந்து 7 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வதக்கிக்கோங்க. போட்டிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த சட்னியை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு சீசனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வெடிக்கணும். பருப்பில் இருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தாளிப்பு தயாராகிடுச்சு. இதை இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் ஆனியன் சட்னி. ஸ்பெஷலி தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி என்னோடய சேனலை க்ரோ ஆக சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் வேணும்னா யோர் ரெசிபீஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.